ஆத்மீக அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் கிட்னி சம்பந்தமான கிட்னி செயலிழப்பு ஏன் வருகிறது, அதற்கான தீர்வு. கிட்னி என்பது நம்மளுடைய சிறுநீரகம் உடம்பில் குறைந்தது 500 விதமான வேலைகளை செய்வதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அந்த கிட்னியினுடைய முக்கியத்துவம் தெரிந்துதான் இறைவன் இதயத்தை ஒன்று வைத்திருக்கிறார், கல்லீரல் ஒன்று வைத்திருக்கிறார். இந்த கிட்னி மட்டும் 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒன்று செயலிழந்தாலும் ஒன்று தேவை என்பதற்காக. இந்த கிட்னி என்பது இந்த உடம்பினுடைய இயக்கங்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது எப்பொழுது செயலிழக்கிறது என்றால், இதுக்கு மனதுக்கும் கிட்னிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மன அழுத்தத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, தீராத ஒரு மன வேதனைகள் இதுவும் சம்பந்தப்படுகிறது. அதற்கு பிறகு உடல் உழைப்பின்மை, அதிகம் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துவது, ஏசியில் இருப்பது, வேர்வை வெளி வர முடியாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த உப்பு இரண்டே வழியில் தான் வெளியேற முடியும். ஒன்று வேர்வின் மூலமாக, இன்னொன்று சிறுநீருடைய வழியாக வெளியேற வேண்டும். இது தடைப்படுகிற பொழுது இவையெல்லாம் அங்கு சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கிட்னிக்குள் ஒரு வடிகட்டியை போல் ஒரு வலை இருக்கிறது. அந்த வடிகட்டி நாளடைவில் இந்த உப்புக்கள் சேர்ந்து அங்கே அரிப்பு ஏற்பட்டு அது வீக்கமாக ஏற்பட்டு அந்த செயல்பாட்டை முழுமையாக அது நிறுத்துகிறது. அதற்கு பிறகு டைலஸ்ட் என்று அதை போய் செய்ய வேண்டிய ஒரு சூழல்லாம் உருவாகிறது. இதற்கெல்லாம் காரணம் உணவு, மனம், பழக்க வழக்கங்கள். இது மது அதிகமாக அருந்துவதனால் வருகின்ற ஒரு விதமான கிட்னி செயலிழப்பு. அதிகம் பெண்களுக்கு வருகிறதே, அவர்களுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் அதிகம் ஒரு கவலை, இனம் புரியாத கவலை, தீராத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், இவைகளின் காரணமாக அவர்கள் அந்த கிட்னி பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதனால் இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லிவிட்ட பிறகு முதலில் பயத்தை நிறுத்த வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். தைரியத்தை வரவழைத்து கொண்டால் விரைவாக இந்த நோய் குணமடையும். கிட்னி இருக்கக்கூடிய அடைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய கல், அங்கே ஏற்படக்கூடிய யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு டயலைஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குதுன்னா நீங்களே சரி செய்கிறதுக்கு நீங்கள் கத்திரிக்காயை யூஸ் பண்ணலாம். 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 4 வெத்தலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதை நல்லா அரைச்சி, தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் 3 வேளையும் நீங்கள் அதை சாறு எடுத்து குடிக்கும் பொழுது உங்களுடைய கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு ஒழுங்காக வெளியே போக ஆரம்பிக்கும். வசம்பை தேங்காய் எண்ணெயில் குழச்சி அதை படுக்க போகும்போது உங்களுடைய தொப்புளில் போடுங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சரி ஆச்சுன்னா இது ஆரம்ப நிலை, உங்களுக்கு சரி ஆகிடும். இதெல்லாம் போட்டும் எனக்கு சரி ஆகலை, அப்படியே தான் இருக்குதுன்னா அதற்கான சிறந்த மருத்துவத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை மூத்திர கிரிச்சல் என்று இதற்கு பெயர் வைக்கிறார்கள். மூத்திர தடை, கல்லடைப்பு என்று சொல்லுவார்கள். இதை சித்தர்கள் அற்புதமான மூலிகைகளை இதற்காக கண்டுபிடித்து இதை முறையாக எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிட்னிக்குரியக்கூடிய நீங்கள் சிறுநீரகத்துக்கு அற்புதமான மூலிகை கலவையை நாம் செய்திருக்கிறோம். அதனால் சிறுநீர் பெருக்கி சூரணம், அதற்கு பெயரே சிறுநீர் பெருக்கி சூரணம்னு பேரு. சிறுநீர் பெருக்கி சூரணத்தை நீங்கள் வாங்கி முறையாக தேனில் காலை மாலை 2 வேளை நீங்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் அது உங்களுக்கு சரி செய்து ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் உங்களுடைய சிறுநீரை வெளியேற்றி உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகத்தை இந்த சிறுநீர் பெருக்கி சூரணம் உங்களுக்கு செய்யும் என்பது சந்தேகமில்லை. அப்படி கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அது மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறவர்கள், படுக்கையாகாமல் நடமாட்டத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் நாம் காப்பாற்ற முடியும். அதனால் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து இந்த மூத்திர பெருக்கி, சிறுநீர் பெருக்கி சூரணத்தை வாங்கி நீங்கள் ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பெற வேண்டும், உங்களுக்கு பராசக்தியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.